ஒரு வழியாக 2 வாரத்துக்கு இந்த போர் நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த போரை பொறுத்த வரைக்கும் ஈரான் இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கு. அது எவ்வளவு பெரிய நாடாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பலம் வாய்ந்த நாடாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பலம் வாய்ந்த மிலிட்ரியாக இருந்தாலும் சரி, நீ கடைசி வரைக்கும் உன்னுடைய நாட்டுக்காக போராடினா கண்டிப்பாக வெற்றி உன் பக்கம் இருக்கும் அப்படின்றத இந்த ஒரு செய்தி இப்போ 2 வாரத்துக்கு சீஸ்ஃபயர் சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் ட்ரம்ப் என்னென்ன சொல்லியிருந்தார்ல, ஒரு சிவிலைசேஷனையே நான் அழிச்சிருவேன், அந்த நாகரிகமே இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளே, அதாவது இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணலன்னா மொத்த ஈரானே இருக்காது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஒரு ட்ரம்ப் ஒரு நாட்டுடைய பிரசிடென்ட் வந்து எப்படி பேசியிருக்காரு பாருங்க. அதை அந்த நாடே பார்த்துக்கிட்டோம், அவங்களே பார்த்துக்கிட்டோம், அனுபவிக்கட்டும். இந்த ஆளை செலக்ட் பண்ணதுக்கு. சரி, இந்த மேட்ருக்கு வரும். இந்த போரை பொறுத்த வரைக்கும் யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா, அது இந்த போரில் வெற்றி அப்படின்னு ஒரு நாடு வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஈரானால் மட்டும்தான் பண்ண முடியும். நிறைய இழப்பு இருக்குது அவங்களுக்கு. ஆனால் இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஈரானிடம் என்னென்ன இல்லையோ அதெல்லாம் இப்போ அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அன்னசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வீடியோ முழுவதும் பாருங்கள், உங்கள் கருத்தை கமெண்டில் வந்து சொல்லுங்கள், லைக் ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க. சரி, இந்த போரில் நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லிக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப்பும் அவங்களுடைய அந்த ஆர்மியும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதும் அந்த நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் வந்து அந்த பெரிய கொண்டாட்டத்திலலாம் இல்லை. ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் தெருவில் இறங்கி அவங்க கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது வந்து ஈரான் இதுக்கு முன்னாடியும் சரி இப்போவும் சரி ஒரு போரில் ஜெயிக்கிறது வந்து அந்த நாட்டுடைய மிலிட்ரியால் மட்டும் கிடையாது, அந்த நாட்டு மக்களால் தான். மெயினாக நாங்கள் வந்து மொத்தமாக ஈரானை அழிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னப்போ அவங்க நாட்டு மக்கள் மொத்தமாக தெருவில் இறங்கி எது எது முக்கியமான இடமோ அங்கெல்லாம் வந்து மக்கள் சங்கிலி. அங்கே ஈரானில் எந்தெந்த இடத்துலலாம் தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருந்ததோ அந்த இடங்கள்லாம் மக்கள் கூட்டமாக தெருவில் இறங்கி நின்று முதல்ல எங்களை கொண்டுட்டு அப்புறம் நீங்கள் வந்து தாக்குதல் நடத்துங்க அப்படின்ற மாதிரி அந்த பாதுகாப்பு, அந்த நாட்டுக்கு பாதுகாப்பாக அந்த நாட்டு மக்கள் தான் இருந்தாங்க. அதுதான் இந்த போருடைய வெற்றியும் கூட. என்னதான் அமெரிக்கா வந்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம், இல்லை 2 பேரும் ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும் இது ஈரானுடைய வெற்றி. ஏன்னா இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் என்னென்ன சொல்லியிருந்தார், கார்கிலை நாங்கள் கைப்பற்றுவோம், கேம் சேஞ்சை கொண்டு வருவோம், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸோடைய கண்ட்ரோலை வந்து எங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு தான் இந்த போரை ஆரம்பித்தார். இது எதுவுமே நடக்கலை. அது மட்டும் கிடையாது, ஈரானுக்கு இதன் மூலம் இழப்பு இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அவங்க கட்டுப்பாடுக்குள்ளே வந்துடுச்சு. இது வரைக்கும் டோல் எதுவுமே கொடுக்காம அது வழியாக பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்த கப்பல்லாம் இனிமேல் பணம் கொடுக்கணும், அந்த டிமாண்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி 10 பாயிண்ட் அவங்க கொடுத்துருக்குறாங்க, 10 டிமாண்ட்ஸை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு எல்லாமே அதெல்லாம் பேசி தீர்த்துக்கலாம். ட்ரம்ப்புடைய ட்வீட்டில் என்ன இருக்குன்னா, ஓகே அதெல்லாம் செய்ய முடிகிற மாதிரியான விஷயங்களை தான் ஈரான் சொல்லியிருக்கு, அதனால் வந்து அதெல்லாம் பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ செய்ய முடிகிற மாதிரி அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் இனிமேல் போகிற கப்பலுக்கு டோல் பணம் கொடுக்கணும் அப்படின்னா அது செய்ய முடிகிறது தான். ஓகே, அப்புறம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த போர் வந்து இந்த போர் மூலமாக ஈரானுக்கு வந்து இழப்பை மொத்தமாக அமெரிக்கா கொடுக்கணும். இதுக்கெல்லாம் இவ்வளவும் ஒத்துக்கிட்டு இந்த போரில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் புரியல, அது எப்படி அமெரிக்கா ஜெயிக்கும்? இந்த போர் மூலமாக ஒரு நாட்டுக்கு லாபம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இழப்பு இருந்தாலும் அது ஈரானுக்கு மட்டும்தான். அவங்க அந்த கொண்டாடுறதுல, மக்கள் தெருவில் இறங்கி கொண்டாடுறதுல உண்மையிலேயே அர்த்தம் இருக்குது. இனிமேல் அவங்களுக்கு வருமானம் வரப்போகுது. மிடில் ஈஸ்டில் ஈரான் வந்து அவ்வளவு செழிப்பான பெட்ரோல் அவ்வளவு இருந்தும் அந்த நாடை வந்து அது நிறைய கட்டுப்பாடுகள் இருந்ததுனால அந்த நாட்டுக்கு 40 வருடமாக அமெரிக்கா போட்ட கட்டுப்பாடால் மட்டும்தான் மற்ற மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி மாதிரி ஈரானால் வந்து பெருசாக வளர முடியல. ஆனால் இப்போது இந்த போருக்கு அப்புறம் ஈரான் மீது இருந்த எல்லா கட்டுப்பாடையும் அமெரிக்கா நீக்க போகுது. அந்த 10 டிமாண்டில் வந்து அதெல்லாம் இருக்குது. அவங்கள சுற்றி இருந்த அந்த ஏர்பேஸ் கூட இனிமேல் இருக்க போகிறது கிடையாது. ஸோ இப்படி எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டு நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு எப்படி ட்ரம்ப் சொல்கிறாருன்னு தெரியல. ஸோ எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டாங்க, கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்ட மாதிரி தான் நாங்கள் பேசி தீர்த்துக்கலாம், அதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது வந்து ஈரானுடைய வெற்றி தான். அது மட்டும் கிடையாது, இந்த கடைசியாக ஒரு கெடு கொடுத்தாரு பாருங்க, காலையில் இன்னும் 3 மணி நேரத்தில் முடிய போகுது ஈரான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது, ஈரான் இதுக்கும் சம்மதிக்க மாட்டாங்களே,
நம்ம வந்து திருப்பியும் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நம்மளை ஏற்கனவே ஒரு மாதிரி பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளுடைய மூளையை தான் முதல்ல செக் பண்ணணும் அப்படின்னு அமெரிக்காவிலேயே நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இனிமேல் என்ன பண்ணுறது, எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு கடைசியில் அவருடைய தலையில் வந்த ஒரு பிளான் தான் ஆசிஃப் முனீரும் ஷாபாஸ் ஷெரீஃபும், அதாவது பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டரும் மிலிட்ரி ஜெனரலும் அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணதுனால நான் வந்து இந்த சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டை இங்கேருந்து ட்ரம்ப் வந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பி அப்புறம் அவங்க வந்து ட்ரம்ப் கிட்ட கேட்டுக்கிற மாதிரி அந்த ட்வீட்டே திருப்பியும் போஸ்ட் பண்ணி, அதாவது அதை ஒழுங்காக எடிட் கூட பண்ணல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் சோஷியல் மீடியாவில். ட்ரம்ப்பே அனுப்பின ஒரு ட்வீட்டை வந்து ஆசிஃப் முனீர் வந்து ஷாபாஸ் ஷெரீஃப் வந்து ட்ரம்ப்புக்கு அனுப்புகிற மாதிரி பண்ணி கடைசியில் அவங்க கேட்டுக்கிட்டதுக்கு என்னங்க நான் வந்து இந்த 14 நாளைக்கு சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ட்ரம்ப் என்னென்ன நாடகம்லாம் பண்ண வேண்டியிருக்கு பாருங்கள். இதில் வந்து பாகிஸ்தானுக்கு கிரெடிட்டை வேறு கொடுத்துருக்குறாரு. இதுக்கும் பாகிஸ்தானுக்கெல்லாம் எந்த சம்மந்தமும் கிடையாது. பாகிஸ்தான் சொல்லியெல்லாம் ஈரான் கேட்க போகிறதும் கிடையாது, ட்ரம்ப்பும் கேட்க போகிறது கிடையாது. இருந்தாலும் அவங்க சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் அவங்களுக்காக தான் அப்படின்ற மாதிரி தேவையில்லாமல் ஒரு கிரெடிட்டை ஒன்று பாகிஸ்தானுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. வேறு எந்த நாட்டுக்கிட்டையும் கேட்டிருப்பார் போல இருக்குது, நீங்கள் ஏதாவது நீங்கள் சொல்லி நான் நிறுத்துகிற மாதிரி செய்யவா அப்படின்னு. இந்தியா கிட்ட கண்டிப்பாக கேட்க மாட்டார். ஏன்னா ட்ரம்ப்புக்கும் நம்ம ஜிக்கும் இப்போதைக்கு ஆகாது. அது இப்போ கிடையாது, அது 2வது முறை ட்ரம்ப் வந்த போதே ஆகாது. அதனால தானே அவர் ட்ரம்ப் பதவி ஏற்கும்போது நம்ம ஜிக்கு அழைப்பெல்லாம் வரல. அப்புறம் நிறைய பேசி கடைசியில் ஜெய்சங்கர் அனுப்புனாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அது வேற. அப்படி இருக்கும்போது இந்த போரில் எந்த சம்மந்தமும் இல்லாத கடைசியில் இந்த போருடைய கிரெடிட்டை வந்து பாகிஸ்தான் கொண்டு போகிறான். அது கொண்டு போட்டோம், எப்படி இருந்தாலும் இந்த போர் நின்னா சரி. ஒரு 14 நாளுக்கு அப்புறம் இந்த சீஸ்ஃபயர் 14 நாள் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குள்ளே வேறு ஏதாவது இந்த ட்ரம்ப் தலையில் வேறு ஏதாவது உதிக்குமா ஏதாவது தெரியல. என்ன இருந்தாலும் போர் நின்றுது அப்படின்றது வந்து இந்த போர் நிறுத்தப்பட்டது அப்படின்றது உலகத்துக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்மை. மெயினாக இந்த போருக்கு நிறுத்துறதுக்கு ஈரான் ஒத்துக்கிட்டதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, சைனா கொஞ்ச நாளாகவே வந்து ஈரான்கிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 90% ஆஃப் ஆயில் ஈரான்லேருந்து அவங்க தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு தான் பெரிய பாதிப்பாக இருக்குது. கொஞ்சம் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை திறக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு சைனா கேட்டுக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. ஸோ சைனாக்காக தான் இப்போதைக்கு இவங்க இந்த 2 வாரம் ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படும். பல விதமான ஆயுதங்களை வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் வச்சுக்கிட்டு இருக்கும்போது வெறும் தண்ணி தான் ஆயுதமாக, அதாவது நீர் தான் ஈரானுடைய ஆயுதம். அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்ற அந்த ஜலசந்தியை பயன்படுத்தி இந்த போரில் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அதாவது கடவுள் கொடுத்த ஆயுதம். ஈரானை பொறுத்த வரைக்கும் கடவுளே அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஆயுதம் தான் அந்த ஹார்மஸ் ஸ்ட்ரைட். அதை வச்சு அவங்களால இந்த போரை வந்து ஜெயிக்க முடிஞ்சது. அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய ஆயுதமாக இருந்தது. என்ன இருந்தாலும் கடைசியாக மக்கள்லாம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சீஸ்ஃபயர் நடந்திருக்கு ஒரு 14 நாளைக்கு. அதுக்கப்புறம் அந்த டிமாண்ட்லாம் பார்த்தீங்களா, எல்லா விதமான டிமாண்டுக்கும் ட்ரம்ப் ஒத்துக்கிட்டு இருக்காரு. எவ்வளோ பெரிய பலம் வாய்ந்த நாடாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய மிலிட்ரியாக இருந்தாலும், அந்த நாடு வந்து ஒன்று சேர்ந்து போராட ஆரம்பிச்சதுன்னா அந்த நாட்டை யாராலும் தோற்கடிக்க முடியாது அப்படின்றத ஈரான் மீண்டும் உணர்த்தி இருக்கு. இதை வந்து உணர வேண்டிய ஒருத்தர் இருக்கார், தெரியும் இல்லையா? யார் யாருக்கோ பயந்துக்கிட்டு எதுக்கு தேவையில்லாத அந்த பயம்லாம் இல்லை. ஈரான் வந்து அவருக்கு ஒரு பாடம், பயப்படாமல் முடிவெடுங்க ஜி அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். உங்கள் கருத்தை கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஆனால் ஸ்டூடெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க.